டான்ஸ் சூப்பர். அந்த மியூசிக் வந்து நல்லா இருந்தனால டான்ஸ் சூப்பரா இருந்துச்சு. வெரி நைஸ். யா ஐ திங்க் அதான் பெஸ்ட். எவ்வளவு மார்க் போடுவீங்க? 10க்கா 20 100 எடுத்துக்கு டேக் இட். மைக் மோகன் தான் வந்து வில்லன் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா தளபதி அந்த வில்லன் ரோல் பண்ணிட்டாரு. அது எப்படி இருக்கு? இல்ல நான் அப்படிலாம் வந்து தனியா பார்க்கல. கொடுத்தது எல்லாமே நல்லா பண்ணாங்க. கொடுத்த எல்லாரும் நல்லா பண்ணிருந்தாங்க. நான் அப்படிலாம் பிரிச்சுல பார்க்கல. நான் தளபதி ஃபேன், தளபதி மட்டும் தான் பார்த்தேன். சாரி. சோ இவனோட மியூசிக் எப்படி? சூப்பர் கலக்கல். யாரெல்லாம் நெகட்டிவ் சொன்னாலும் யார் பண்ணாலும் நல்லா இருந்திருக்கு. தளபதி பண்ணாலே நல்லா இருந்திருக்கும். சோ இட்ஸ் ஓகே. ஓகே थैंक यू. தளபதி 5 கேட்டது அதெல்லாம் தெரியாது. நான் அந்த மாதிரி கணக்கெல்லாம் பண்ணல. தளபதி தான் வருவாரு. சூப்பர். எல்லாருமே சூப்பர். மைக் மோகன் அவர் வில்லன் பண்ணிருக்காரு. ஆமா கணக்கு அவர் இவ்வளவு நாள் சொல்லி பார்த்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ யா நெகட்டிவ் ஷேட் எப்படி இருக்கு? சூப்பர். அதான் நாங்க எதிர்பார்க்காத விஷயம். அதனால அதெல்லாம் சூப்பர். வந்து எஸ்கே வருது. அடுத்து தளபதி வந்து சிவகார்த்திகேயன் கையில கொடுத்திருக்காரு விஜய். அது அவர் கொடுத்திருக்காரு. எனக்கு எப்பவுமே என் தளபதி தான். சோ யா தனுஷ் இருக்காங்க. அவங்கலாம் இருக்காங்க. எனக்கு என் தளபதிங்கறல்ல. அவங்க எல்லாம் இருக்கட்டும். இருங்க. என் தளபதி என்னோட தளபதி. அவ்வளவுதான். ஃபைட் சீன் எப்படி? எல்லாமே சூப்பர். அதுல ஒன்னும் தனித்தனியா சொல்றதுக்கு இல்ல. எல்லாமே சும்மா கலக்கலா இருந்துச்சு. சோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. நாங்க வந்து அவ்வளவு தூரம் வந்ததுல எங்களுக்கு சந்தோஷம். சோ எங்களுக்கு கொஞ்சம் கூட வயசு இல்ல. வந்து அஜித் கொடுத்துருவாரு தளபதி. நீங்க யாருக்கு வேணா எது வேணா கொடுங்க. எங்க தளபதி தான் எங்களுக்கு முக்கியம். நீங்க என்ன சொல்றீங்க? சூப்பர் ஸ்டார் பட்டம் இருக்கணும் வேணாமா? எங்களுக்கு தளபதிங்கிற பட்டம் போதும். அது போதும் எங்களுக்கு. அதை யாரும் எடுக்காம இருந்தாலே போதும். அரசியல் வந்து படம் அடிக்க மாட்டாரு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அது ரொம்ப ஃபீல் பண்றோம். ரொம்ப கவலையா இருக்குது. பட் இட்ஸ் ஓகே. அவரோட ரசியம் ஆயிடுவாராமா? அவர் ஆனா எனக்கு சந்தோஷம் தான். நீங்க ஓட்டு போடுவீங்களா? ஓட் பண்ண ரைட்ஸ் இல்ல போடுவோம். எங்களுக்கு ரைட்ஸ் இல்ல. அதெல்லாம் என்னால கம்பேர் பண்ண முடியாது. நான் தளபதி ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர். நாங்க வந்து தளபதிக்கு எந்த அளவுக்கு ரசிக்கிறீங்க? அங்க இருந்தனால தான் நீங்க வந்திருக்கோம். அங்க இருந்து இங்க முதல் சார் பாக்குதா? ஆமா கரெக்ட். தளபதியோட மாஸ் என்னன்னு தெரியும். வில்லன் அதுக்கு ஈக்குவலா பண்ணிருக்காரா? சூப்பர் பண்ணிருக்காரு. மைக் மோகன் அந்த அளவுக்கு பண்ணிருக்காரு. அவரோட எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஓகே சொல்றாங்க. சீரியஸ் ரொம்ப ஹைப் பண்ணாங்க. ஹைப் கொடுத்தா நல்லா இருக்கு. அதனால நான் வெறுப்பத்திலே வந்தேன். நான் இன்னைக்கு சொல்லுவேன் சூப்பரா இருக்குது, ஒர்த்தா இருக்கு, போய் பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து தளபதி கண்டிப்பா. அதாவது இந்த படத்தோட ப்ளஸ்ஸே அதுதான். என்னன்னா ஓவர் ஹைப்பை ஃபர்ஸ்ட் பண்ணல அவங்க. ஏன்னா லியோ இதெல்லாம் வந்து ஹைப் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆச்சு. இது எதுவுமே பண்ணாமல் அதுவே வந்து லாஸ்ட் மினிட்ல அந்த இது பண்ணால் தான் இந்த படத்தோடைய பெரிய ப்ளஸ். 10க்கு நான் வந்து ஒரு 8.5 கொடுப்பேன். தாராளமாக கொடுப்பேன். ஏன்னா நம்ம அதை என்ன ஒரு ஃபிலிமுக்கு போகிறோமோ அது வந்து ஒர்த்தபுளாக உட்காந்து நம்ம வந்து பார்க்குறோம். இது இருக்கணும் விஜய் சார் அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. எந்த இடத்துலையுமே லாக். தேங்க்யூ. நீங்கள் ஸ்பாய்லர் பண்ணுறீங்க. அது ஆக்சுவலி அப்படிலாம் ஸ்பாயில் பண்ணாங்க. எல்லா சீனுமே நல்லா இருக்குது. தேங்க்யூ. தளபதியும் பிடிக்கும். இளைய தளபதி விஜயும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ட்விஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கு. எந்த தளபதி பிடிச்சிருக்கு? தளபதினாலே பிடிக்கும். எந்த தளபதினா இப்படி எல்லாருமே பிடிச்சி நல்லா இருக்கு. இல்லை சூப்பராக பக்காவா மூவி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும். படம் சூப்பரா இருந்தா. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. செம்மையாக இருந்துச்சு. விஜய் நடிப்பா நல்லா இருந்துச்சு. ஆமாம் நல்லா இருந்துச்சு. விஜய் சார் ஓப்பனிங் வராரு. ஆமாம் ப்ரோ. அது நல்லா இருந்துச்சு ப்ரோ. சண்டை போடுறாரு. சூப்பர் பாஸ். வெரியா இருந்துச்சு. வேற இருந்துச்சு. ஆமா ரெண்டு விஜய் சூப்பர். ஹீரோயினி சூப்பர். படத்துல வந்து விஜய் சார் ஓப்பனிங். ஆமா ஓப்பனிங் சூப்பர். நான் சூப்பர் ஃபைட்லாம் போடுவாரு. அஜித் லீடு கொடுத்துருக்காங்களா கிளைமேக்ஸ்? ஆமா ட்ரீட் செம ட்ரீட். ரெண்டு தான். இல்ல லாஸ்ட்ல அப்புறம் 3 வராங்க. ஸ்பாயில் பண்ண கூடாது. அப்புறம் சொல்லுவாங்க. நீங்க போய் பாருங்க நல்லா தான் இருக்கு. போய் பாருங்க. அதான் படம் சூப்பர். என்னன்னா சூப்பரா இருக்கு. நான் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு படம். எத்தனை வாட்டினாலும் பார்க்கலாம். சூப்பர் படம். நிறைய கேமியோ இருக்கு. சூப்பர். தளபதி ராக்ஸ். அப்படிலாம் எதுவும் இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். படம் நல்லா இருந்ததுங்க. ஒரு 48 மணி நேரம் யாரும் தியேட்டர்ல இருக்கிறத எடுத்து போடாம இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்.
நல்லா இருந்துச்சு, ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருந்துரு. ஐப் இல்லைன்னு சொல்லிட்டு படம் ஃபுல்லாக ஐப்பாக தான் ப்ரோ இருக்கு. சூப்பரா இருக்கு. அது நீங்க படத்துக்கு போய் பார்க்கணும். செமையா இருக்கு. நல்லா இருந்துச்சுல. நல்லா இருந்துச்சுண்ணா. அது சொன்னா எல்லாத்துக்கும் சஸ்பென்ஸ் முடிஞ்சிடும். அதனால அது எல்லாமே படம் வந்து பாருங்க. ஆனால் நிறைய சஸ்பென்ஸ் இருக்கு. அவங்க ப்ரோமோ ஷோ எல்லாத்துலேயும் சொன்ன மாதிரி நிறைய சஸ்பென்ஸ் எல்லாம் இருக்கு ப்ரோ படத்தில். நல்லா இருந்துச்சு ப்ரோ. அது ஸ்டார்டிங்கில் வந்தார் அவர் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்கு ஜி. வேற மாதிரி தளபதி தான். சூப்பராண்ணா. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆமா சூப்பரா இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. செம்ம வேற லெவல். சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. வேற லெவல். நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. தளபதி குத்துறாருண்ணா. அவரோட இது குத்துறாருண்ணா. அவ்வளோதான் இருப்பாங்க. பட் அந்த ட்விஸ்ட் வந்து நம்ம கெஸ் பண்ணுவோம், இது இருக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு. ஆனால் அது நம்ம கெஸ் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கு. புரியல. எல்லாமே சூப்பராக இருக்கு. இருக்காங்க. தேங்க்யூ. நம்ம ஐட்டம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. எப்படி நல்லா இருக்குங்க. விஜய் சாரோட நடிப்பு எத்தனை கட்டத்தில் வராரு? 2 கட்டத்தில் வராரு. நல்லா இருக்குங்க படம். ஃபேமிலியோட பார்க்கலாம். சாரோட நடிப்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அப்ப படம் எப்படி இருக்கு? சூப்பர். சொல்லு சூப்பர். விஜய் மேம் சொல்டா. சூப்பர் சொன்ன மதிக்கணும். அது கிளைமேக்ஸ்ல அஜித் வராரு உண்மையான? இல்ல அஜித் எல்லாம் எல்லாமே சஸ்பெண்ட் உடைச்சுட்டா எப்படி பாப்பாங்க நீங்க? கேமியோ உடச்சேன். ஆனால் சரி பரவாயில்ல சொல்கிறேன். கேமியோ பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்திருக்காரு. அப்புறம் நம்ம தலை அஜித் குமார் வந்திருக்காரு. லாஸ்ட் கிளைமேக்ஸில் கத்தி என் தொண்டையை கட்டிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாமல் த்ரிஷா வந்திருக்காங்க. ஒரு சாங்காக ஒரு டான்ஸ் ஆடுறாங்க. கம்பேக் வந்து யாருக்குன்னு பார்த்தா மெயினாக த்ரிஷா தான் ப்ரோ. த்ரிஷா கம்பேக் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரே ஒரு மட்டை சாங்கை நீங்கள் பாருங்கள், கம்பல்சரி என்ஜாய் பண்ணுங்க. படம் வந்து பார்ட் 2 வருதுன்ற மாதிரி லாஸ்ட்டில் லீடு கொடுத்துருக்காங்க. அது நம்ம வெங்கட் பிரபு சார் கிட்ட தான் கேட்கணும். மற்றபடி என்கிட்ட எனக்கு தெரியாது. படம் வேற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மங்காத்தால என்ன பண்ணுமோ அதோட பயங்கரமாகவே பண்ணிட்டாங்க ப்ரோ. இது நான் தப்பாக சொல்றேன்னு இல்லை. அஜித் ஃபேனுக்கே வந்து பார்க்கட்டும். பார்த்தா அவங்களுக்கே தெரியும் இது எந்த மாதிரி எடுத்திருக்காங்கன்னு. மங்காத்தாக்க பார்த்துருந்தீங்கன்னா அஜித்துக்கு வந்து வில்லன் இருப்பாங்க. ஏன்னா அஜித் தான் வில்லனு. அதே மாதிரி தான் இதுல தளபதிக்கு வில்லன் யாருன்னா தளபதி தான், வேற யாரும் கிடையாது. அது படத்தை வந்து பாருங்க. நன்றி, வணக்கம். ப்ரோ விஜய்னாலே ஒன்று தானே ப்ரோ. அதனால ப்ரோ அந்த விஜய் இந்த விஜய் தான் தளபதி தான் ப்ரோ, வேற எதுவும் இல்லை ப்ரோ. ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. அஞ்சு கெட்டப்லாம் இல்லை. ஆக்சுவலாக டபுள் ஆக்ஷன் நினச்சோம். கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்லாம் வைக்கிறாங்க, ட்ரிபிள் ஆக்ஷன்லாம் காட்டுறாங்க. அதுலேயும் விஜயோட நெகட்டிவ் ரோல் இதில் வந்துருந்தது. இந்த லியோவில் பார்த்தது சரி, அழகிய தமிழ் மகளில் பார்த்ததை விட நெகட்டிவ் ரோல் வேற மாதிரி இருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட டபுள் மடங்கு இருக்கும். இன்னொன்று அவர் அடுத்து பண்ண போகிறதையும் இது முடிக்க போகிறதையும் பற்றி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் ரொம்ப ஒரு ஹம்பிளாகவும் அதில் வந்து ரிவீல் பண்ணியிருப்பார். நீங்கள் அது தேட்டரில் பாருங்கள், வேற லெவலில் இருக்குது. எஸ்கே என்ன கேமியோ ரோல் அந்த சீனில் தான் அது ஹைலைட்டே இருக்குது. ஓப்பனிங் விஜயகாந்த் சார்ல கேமியோவில் பார்த்தா ரொம்ப நல்லது. அதுதான் சொல்கிறேன்ல, இந்த படம் முழுக்க ஒரு கான்செப்ட் ஒரு பிளானோட பண்ண படம். இதில் விஜயகாந்த் வந்தது சரி, எஸ்கே என்ன வந்தது சரி, எல்லாமே வந்து ஒரு பிளானிங் தான். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இதை யாருக்கிட்ட கொடுக்க போகிறோங்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தாராளமாக போய் பாருங்க, உங்களுக்கு எல்லாமே அதில் தெரியும். படம் எப்படிமா இருக்கு?
சார் படம் எப்படி சார்? இளைஞர்களுக்கு தேவையான படம், அட்வென்ச்சரான மூவி, எல்லா ஆக்டர்ஸும் நடிச்சதுனால ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம், குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். வெங்கட் பிரபு சார் டைரக்ஷன் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. மியூசிக்லாம் பிரமாதமாக இருக்குது. கேப்டன் விஜய் படம் வந்திருக்காங்க. வந்திருக்காரு. ரொம்ப அருமையாக இருக்குது. அது ஒரு த்ரில்லிங்காக தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ரொம்ப அருமையான நிறைய பேர் இருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்டும் இருக்கிறதுனால எல்லாருமே கலந்து பார்க்கலாம். ரொம்ப அருமையான மூவி. தேங்க்யூ. படம் எப்படி மேடம் இருக்கு? படம் எப்படி மோகன் எஸ்கே ஆக்டிங் எல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. மியூசிக் அது சொன்ன மாதிரி வெங்கட் ப்ரோ சொன்ன மாதிரி படத்தில் நல்லா இருக்கு. ஃபைனலாக நல்லா இருக்கு. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான். நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு?